அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸில் புக் பேக் அண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஒன் ஆர் மோர் ப்ராப்ளமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இப்போ ஆவரேஜ் ரேட்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது the change in concentration over a selected period of time, that is called as a average rate. அதாவது the change in concentration of reactant or product of chemical reaction in a given interval of time. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு ரியாக்டன் ஆர் ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷனில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அதுக்கு பேர் தான் ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஆவரேஜ் ரேட் என்ன சொல்கிறோம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள அதனுடைய ரேட் என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு பேர் ஆவரேஜ் ரேட். அதே இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டயத்தில் அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். The rate of reaction at a particular instant during the reaction is called as a instantaneous rate. For example, இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்குது, கிரிக்கெட்டில் வந்து 10 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஓவரில் 12 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, செகண்ட் ஓவரில் 4 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, தேர்ட் ஓவரில் 6 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, ஃபோர்த் ஓவர் 10 ரன்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு ஓவர்லையும் ஒரு பர்டிகுலர் ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ டோட்டலாக இந்த 10 ஓவர் முடிஞ்சதில் டோட்டலாக எத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 80 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஓவர்லையும் ஒரு பர்டிகுலர் ரன்ஸ் அடித்து டோட்டலாக 80 ரன்ஸ் வந்து அந்த எண்ட் ஆஃப் த 10 ஓவர்ஸில் எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஆவரேஜாக ஒரு ஓவருக்கு என்ன ரன் வருது அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படி கேட்டால், இந்த ரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், அந்த ஆவரேஜ் ரன் ரேட் நமக்கு பெர் ஓவர் கிடைச்சிடும். இப்போ ஆவரேஜ் ரன் ரேட் அப்படிங்கிறது இப்போ இதை 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது, 8 ரன். அப்போ ஒரு ஓவருக்கு ஆவரேஜ் எத்தனை ரன் அடிச்சிருக்கிறாங்க, 8 ரன் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது. செலக்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது இப்போ 6th ஓவரில் எவ்வளோ ரன் எடுத்தாங்க, 15 ரன்ஸ் எடுத்தாங்க. தேர்ட் ஓவரில் எவ்வளோ ரன் எடுத்தாங்க, 6 ரன்ஸ் எடுத்தாங்க. இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்ம ஒரு ரியாக்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது இப்போ சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அட் 5 மினிட்ஸில் அதனுடைய சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு, 1.67. அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அதே வந்து ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேனில் வந்து இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ரேட் கிடைக்கும். இதுதான் ஆவரேஜ் ரேட் அண்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ ரேட் லானா என்ன, the rate law equates rate of the reaction to the product of its rate constant and the concentration of the reactants raised to certain exponential powers. அதாவது ரேட் லா அப்படிங்கிறது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ல ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்டோட ஈக்குவேட் பண்ணக்கூடியது தான் ரேட் லா அப்படின்னு சொல்லுவோம். The rate that is equal to K into concentration of A with power M, concentration of B with power N. அதுதான் என்ன சொல்லுவோம், ரேட் லா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ரியாக்டன் பிங்கிற ரியாக்டனோட ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இதுல x mole of A react with y mole of B ன்னு வச்சுக்கோ. X mole of A react with y mole of B gives product. இப்போ இதுல நம்ம என்ன சொல்லுவோம்? According to law of mass action, the rate is directly proportional to active masses of reactants. Reactant என்ன வருது? A active mass with power m. Active masses of B with power n. ஆக்சுவலா நான் இந்த இடத்துல என்ன போடல, எக்ஸ்ன்னு வரணும். நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் எழுதும் போது ஆக்டிவ் மாஸ் ரைஸ் ரூட் டு சர்டன் எக்ஸ்போனன்ஷியல் பவர் தட் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருப்போம். பட் இந்த இடத்துல நம்ம கோஎஃபிஷியன்ட்ல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனை போடல, என்ன போட்டிருக்கோம், எம் அண்ட் என்னன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, இந்த எம்ங்கிறது எக்ஸா இருக்கலாம் ஆர் லெஸ் தென் எக்ஸா இருக்கலாம். இந்த இடத்துல n அப்படிங்கிறது ஒய்யா இருக்கலாம் ஆர் லெஸ் தென் ஒய்யா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணா we can use the constant. The rate that is equal to k into concentration of A with the power m, concentration of B with the power n. இதுதான் ரேட் லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேட் லான்னா என்னன்னு பார்த்துட்டு அடுத்த ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்க்குறோம். ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது it is equal to rate of the reaction when the concentration of each of the reactant is unity. எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்குமா? எப்போ? the concentration of each of the reactant is unity. ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இது கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். எப்போ? இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் யூனிட்டியா இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரேட் எடுத்துக்கிறோம், இதில் வந்து இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம், அப்புறம் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். 1ன்னு எடுத்துட்டுனா இந்த ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. அதான் நம்ம சொல்லும் போது இட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் when the concentration of each of the reactant is unity. So k that is equal to rate, that is called as a rate constant. Next one, differentiate rate and rate constant. For rate க்கும் rate constant க்கு இடையில இருக்கக்கூடிய differentiate என்ன? The first differentiate, the rate it represents the speed at which the reactants are converted into product at any instant. Rate constant அப்படிங்கிறது it is a proportionality constant. For rate அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா, ஒரு particular speedல the reactant converted into product at any instant, that is called as a rate. For example, ஏங்கிற reactant Bங்கிற reactant react ஆகி product ஃபார்ம் பண்ணுது அப்படி கேட்டா, இந்த reactions வந்து எவ்வளவு ஸ்பீடில் product ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் rate அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் எழுதணும்னா, அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு active masses of reactants சொல்லியிருப்போம். அந்த proportionality ரிமூவ் பண்ணா we get the constant. அப்போ the rate that is equal to k into active masses of reactant A and B raised to certain exponential power. இந்த rate equationல k அப்படிங்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா rate constant. அப்போ rate constant அப்படிங்கிறது it is a proportionality constant. Next one, it measure as a decrease in concentration of reactant or increase in concentration of product. ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்குதா ஸ்லோவா நடக்குதா அப்படிங்கறது எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படி கேட்டா டிட்டர்மைன் பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும், ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்ல ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணது அல்லது எவ்வளோ ஃபாஸ்ட்ல ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ரேட் டிட்டர்மைன் பண்ணுவோம். பட் இன்கேஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஏயும் பியும் யூனிட்டியா இருக்கும் பொழுது the k that is equal to rate. It is equal to rate of the reaction. K that is equal to rate எப்போ when concentration of each of the reactant is unity. யூனிட்டியா இருக்கும் பொழுது k அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். Next one,
It depends on initial concentration of the reactant. Rate எப்போதுமே initial concentration of the reactant depend பண்ணிருக்கு. ஏன்னா already we know the formula, the rate that is equal to K into A and B. Aங்கிறது என்ன? Concentration. அப்போ concentration depend பண்ணிருக்கும். எது? Rate. But in case of rate constant, A யும் B யும் 1, that means unity இருக்கும் பொழுது rate of the reaction என்னவோ அதான் என்ன சொல்லுவோம்? Rate constant அப்படின்னு சொல்லுவோம். அப்போ the rate that is equal to K, here there is no any concentration term, so it does not depends on initial concentration of the reactant. So rate அப்படிங்கிறது ஒரு speed at which the reactants are converted into product are called as a rate. Rate constant அப்படிங்கிறது it is a proportionality constant அப்படின்னு சொல்லுவோம். the rate வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படி கேட்டினா reactant உடைய concentration decrease ஆகிறது or product உடைய concentration increase ஆகிறத வச்சு நம்ம determine பண்ணுவோம். அதே rate constant அப்படிங்கிறது equal to rate of the reaction when concentration of each of the reactants is unity. The rate of the reaction depends on initial concentration of reactant. The rate constant வந்து it does not depends on initial concentration of reactants. Next one, define order of reaction. The term order can be defined as the sum of the power of the exponential powers to which each concentration term is raised in the experimentally determined rate law of a chemical reaction. அதாவது எக்ஸ்பெரிமெண்டலா டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ரேட் லாவில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பொனன்ஷியல் பவர்ல எல்லாம் என்ன பண்றோம்? ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம்? ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் த எக்ஸ்பொனன்ஷியல் பவர்ஸ் டு விச் each concentration term is raised in the experimentally determined rate law. The word is very very important. ஏன்னா order of the rate of the reaction can be determined from experimentally, not from stoichiometric equations. For example, by x mole of A react with y mole of B gives product. ஏற்கனவே நமக்கு இதுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படி கேட்டினா rate of the reaction எழுதியிருந்தோம். The rate that is equal to K into concentration of A with the power M, concentration of B with the power N. அப்போ இந்த M that is equal to என்னவா இருக்கலாம்? X இருக்கலாம். X or less than X. N that is equal to Y or less than Y. ஏன்னா நம்ம இங்க எடுக்கக்கூடிய ரியாக்டன் X எல்லாமே ரியாக்ட் ஆகணும்னு சொல்லல, ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகலாம், இல்லையோட அதோட கம்மியா கூட ரியாக்ட் ஆகலாம். அதனாலதான் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லா ஆர் ரேட் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பொனன்ஷியல் பவரோடைய சம்மு தான் என்ன சொல்லுவோம்? ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இங்க என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா the rate is equal to K into active masses of A with the power M, active masses of B with the power N. But now what is order is equal to M plus N. இதுதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எம்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, என் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எம் இஸ் ஈக்குவல் டு 0, with respect to B n is equal to 1 na, now what is order? That is equal to first order reactions. அதாவது இப்போ m is equal to 0 ன்னு எடுத்துக்கிறோம், n is equal to 1 ன்னு எடுத்துக்கிறோம். So the order becomes 0 plus 1 that is equal to 1. இப்போ இது என்ன ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா first order reactions அப்படின்னு சொல்லுவோம். இதான் order of the reaction அப்படின்னு சொல்லுவோம். Next one, what is an elementary reaction? எலமெண்டரி ரியாக்ஷன்னா என்ன? இப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் மோர் தென் ஒன் ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் ஒன் ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகும்போது ஒரு ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா அந்த மெக்கானிசத்தோடைய எலமெண்டரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் இன் எ ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் கால்ட் an elementary reaction. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து
டீகம்போஸ் ஆகி வாட்டர் அண்ட் ஆக்சிஜனை ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பெராக்சைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் I மைனஸ் அயான் டு ஃபார்ம் வாட்டர் அண்ட் OI மைனஸ். இப்போ இந்த OI மைனஸும் பெராக்சைடு மறுபடியும் ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது? வாட்டர் I மைனஸ் அண்ட் O2. அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் I மைனஸ் அப்படிங்கிறதுனால இந்த கேட்டலிஸ்ட் ரிமைன் அன்சேஞ்ச்டு அட் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். இப்போ இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் நடக்குது. இப்போ இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு. அப்போ இது ஒரு எலமெண்டரி ரியாக்ஷன், இது ஒரு எலமெண்டரி ரியாக்ஷன்ஸ். But now what is elementary reaction? Each and every single step in a reaction mechanism is called an elementary reaction. அப்போ இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு elementary reaction, இது another one step, இது ஒரு elementary reaction. அதான் each and every single step in a reaction mechanism is called an elementary reaction. Next one, what is molecularity? இப்போ elementary reaction தான் என்னன்னு பார்த்தோம். அதாவது ஒரு reaction mechanismத்தில் இருக்கக்கூடிய each and every single step is called as a elementary reactions அப்படின்னு சொல்லுவோம். அந்த elementary reactionல இருக்கக்கூடிய number of reactant speciesக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா molecularity அப்படின்னு சொல்லுவோம். Molecularity for elementary reaction. For the total number of reactant species that are involved in an elementary step is called molecularity of that particular step. For example, hydrogen peroxide in the presence of I minus ion decompose ஆகி water and oxygen ஃபார்ம் பண்ணுது. இது 2 ஸ்டெப்ல நடக்கும். இது ஒரு ஸ்டெப். இப்போ இது ஒரு elementary reactions. இப்போ இந்த elementary reactionல பார்ப்போம். இது ஒரு elementary reactions. 2 elementary ஸ்டெப் இருக்கு. இப்போ இந்த elementary ஸ்டெப்ல இங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ molecularity for that elementary step 2. அதே மாதிரி இந்த elementary ஸ்டெப்ல இங்க எவ்வளோ ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்கு. இப்போ molecularity இங்கேயும் 2 அப்படின்னு சொல்லுவோம். For total number of reactant species that are involved in elementary step is called molecularity. இப்போ elementary stepல எவ்வளோ reactant species இருக்கு அப்படிங்கிறத சொல்றதா molecularity. ஏற்கனவே ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்டர் அப்படிங்கிறது ஓவரால் ரியாக்ஷனுக்கு பார்ப்போம். molecularity அப்படிங்கிறது elementary ஸ்டெப்புக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ இது டிஃபரன்ஷியேட் between ஆர்டர் அண்ட் molecularity ஒரு கொஸ்டின் வரும். அதில் வரும்போது அது நம்ம பார்க்கலாம். இதுதான் molecularity அப்படிங்கிறது. Next one, differentiate order and molecularity of a reaction. Order and molecularityக்கு இடையில இருக்கக்கூடிய differentiate என்ன? First differentiate orderனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ the reactant A and B react together to form a product. இப்போ இதுக்கு நம்ம rate law எழுதுறோம். The rate law என்ன சொல்லுது? The rate that is equal to K into active masses of A and B raised to certain exponential power. அப்போ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் பவரோடைய சம்மு தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு M plus N. இப்போ நவ் வாட் இஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சம் ஆஃப் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் ரேட் லா. திஸ் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லாவில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்மோடைய பவரோடைய சம்மு தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லான்னு எழுதலை அப்படின்னாவே அந்த கான்செப்ட் தப்பு. ஏன்னா இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லலை, எம் ப்ளஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எம்ங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ், என்னங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் லெஸ் தென் ஒய்யாக இருக்கலாம். அதனால தான் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லாவில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்மில் இருக்கக்கூடிய பவரோடைய சம்மு தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் எலமெண்டரி ரியாக்ஷன். ஒரு எலமெண்டரி ரியாக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறது தான் எலமெண்டரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து 2 ஸ்டெப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் நடக்குது. இப்போ இதுக்கு மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா 2, இதுக்கு மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா 2. அப்போ the total number of reacting species that are involved in the elementary step is called as a molecularity. Next, the order can be 0, fractional or integers. Order எப்படி இருக்கலாம்? 0வா இருக்கலாம், fractional இருக்கலாம், integer இருக்கலாம். But molecularity always a whole number, cannot be 0 or fraction. Fractionாவோ 0வோ இருக்காது, whole number தான் இருக்கும். ஏன்னா இங்க எத்தனை reacting species involve ஆகுது அப்படிங்கிறதா molecularity சொல்லுது. Next one, it is assigned for overall reactions. Order அப்படிங்கிறது overall reactionக்கு எடுத்துக்குவோம். But molecularity for a elementary step of the mechanismத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டெப்புக்கு என்ன மாலிகுலாரிட்டி அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உள்ள மாலிகுலாரிட்டி தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ஓவரால் ரியாக்ஷனுக்கு இருக்கக்கூடியது. ஸோ நவ் வாட் இஸ் ஆர்டர் அப்படிங்கிறது? ஆர்டர் இட் இஸ் அ சம் ஆஃப் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மைன் ரேட் லா. மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் எலிமெண்டரி ஸ்டெப். 2 மார்க்ஸ் கேட்பாங்க, டிஃபைன் ஆர்டர் ஆர் டிஃபைன் மாலிகுலாரிட்டி கேட்டாங்கன்னா இந்த டேர்ம்ஸை எழுதுனாவே போதும். டிஃபைன் ஆர்டர்னு கேட்டாங்கன்னா இதை எழுதுனா போதும். டிஃபைன் மாலிகுலாரிட்டி கேட்டாங்கன்னா இதை எழுதுனா போதும். இப்போ ஆர்டர் எப்போதுமே 0வா இருக்கலாம், ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம், ஆர் இன்டீஜராக இருக்கலாம். பட் மாலிகுலாரிட்டி எப்போதுமே எப்படி இருக்கும்? ஆஸ் ஏ ஹோல் நம்பராக இருக்கும். கேனாட் பி 0 ஆர் ஃப்ராக்ஷனல் நம்பர். ஆர்டர் அப்படிங்கிறது அசைன்டு ஃபார் ஓவரால் ரியாக்ஷன்ஸ், மாலிகுலாரிட்டி அசைன்டு ஃபார் ஈச் எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம். These are the main differences between order and molecularity. Next one, explain rate determining step with example. Rate determining step அப்படின்னா என்ன? இப்போ reactions இன்வால்வ் ஆகுது, அந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் வந்து மோர் தென் 1 ஸ்டெப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் 1 ஸ்டெப்பில் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ எந்த ஸ்டெப்போடைய ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ அந்த ஸ்டெப்பு தான் அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை என்ன பண்ணும்? டிட்டர்மைன் பண்ணும். அதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நவ் வாட் இஸ் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோன்னா, the overall rate of the reaction is controlled by the slowest step in a multiple step reaction is called as a the rate determining step. அதாவது ஒரு ரியாக்ஷன் மோர் தென் 1 ஸ்டெப்ல நடக்கும் பொழுது ஓவரால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை ஒரே ஒரு ஸ்டெப் வந்து கண்ட்ரோல் பண்ணும். என்ன ஸ்டெப்னா, எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கோ அந்த ஸ்டெப்பு தான் அந்த ஓவரால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். தட் ஸ்டெப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டீகம்போசிஷனாக ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகி வாட்டர் அண்டு ஆக்சிஜனை ஃபார்ம் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு I- ரியாக்ட் ஆகி H2O + IO- அயானை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ ஸ்டெப். அடுத்து ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய IO- அயான் வந்து பெராக்சைடோட ரியாக்ட் ஆகி வாட்டர் I- அண்ட் O2 ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டெப். இப்போ இதில் எது ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 இஸ் ஏ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். அதுதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிட்டர்மைன் பண்ணும். அப்போ ஓவரால் ரியாக்ஷனுடைய ரேட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படி கேட்டினா ஸ்டெப் 1 ஃபார் திஸ் ரியாக்ஷன். அப்போ ஸ்டெப் 1 இஸ் ஏ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மல்டிபிள் ஸ்டெப்பில் ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டெப்பு வந்து ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்போ அதுதான் அந்த ஓவரால் ரியாக்ஷனுடைய ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும். தட் ஸ்டெப் இஸ் கால்ட் அஸ் எ ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், derive integrated rate law for a first order reaction. Integrated rate law for first order reaction. First order reaction என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
A reaction whose rate depends on the reactant concentration raised to first power is called a first order reaction. அதாவது ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து அந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனுடைய ஃபர்ஸ்ட் பவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ஒரு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு நம்ம ரேட் லா எழுதுறோம். அக்கார்டிங் டு ரேட் லா, the rate law என்ன சொல்லுது? Rate of the reaction which equate rate constant and concentration of reactants raised to certain exponential power அப்படின்னு சொல்லுவோம். For rate that is equal to rate constant and concentration of reactant raised to certain exponential power. அப்போ ரேட் அப்படிங்கிறது ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏங்கிற ரியாக்டன் என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இங்கே பவரில் என்ன வந்துடும்? 1 வந்துடும். அப்போ ரியாக்டன்ட்டுக்கு பல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏயோடைய கான்சன்ட்ரேஷன் வித் பவர் 1. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் பவர் 1. Already we know what is rate. Rate அப்படிங்கிறது change in concentration of reactant or product per unit time. Rate is equal to change in concentration of reactant or product divided by change in time. இந்த இடத்துல ரேட்டுங்கிறது change in concentration of reactant அப்படின்னா எதை எடுத்துக்கிறோம்? A எடுத்துக்கிறோம். அப்போ the rate that is equal to change in concentration of A. A உடைய concentration என்ன ஆகுது? Decrease ஆகுது. So minus dA. Change in concentration of reactant A per change in time dt. அப்போ ரேட்டுக்கு பதிலாக என்ன பண்றோம்? இதை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ ரேட் that is equal to minus dA by dt that is equal to K into concentration of A with the power 1. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு, இந்த ஏயை வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். அதே மாதிரி இந்த டிடியை வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன வரும்? மைனஸ் டிஏ பை, இப்போ இது வந்து இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சுனாவே என்ன வரும்? நமக்கு ஏ வந்துடும். இந்த டிடி இங்கே வந்துடும், இங்கே வரும்போது கே இன்டு டிடி வந்துடும். இப்போ change in concentration of A by concentration of A that is equal to K into dt. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டா இன்டகிரேஷன் எடுக்க போறோம். ஆன் இன்டகிரேஷன் வித் லிமிட். இப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு லிமிட் என்ன யூஸ் பண்றோம்? A0 to A. டைமுக்கு என்ன லிமிட் யூஸ் பண்ண போறோம்? 0 to T. அதாவது இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் T. இது இனிஷியல் டைம், இது டைம் ஆஃப்டர் டைம் T. இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்சன்ட்ரேஷன்ல லிமிட் என்ன வருது? A0 to A minus dA by dt that is equal to, இப்போ இது என்ன ஆயிருக்கு? கேங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கிறோம். இன்டகிரேஷன் 0 to T dt. Already we know dx by x க்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? ln x னு வரும். dx by xங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்கு? dA by A. x க்கு பதிலா என்ன இருக்கு? A இருக்கு. அப்போ dA by A க்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா என்ன வரும்? ln A வரும். அப்போ இதுக்கு நம்ம இன்டகிரேஷன் எடுக்கும்போது it becomes ln A. இப்போ இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ln A with limit A0 to A that is equal to K into, இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது இப்போ dxக்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா என்ன வரும்? x வரும். இது dt இருக்கு, இன்டகிரேஷன் எடுத்தோம்னா t with limit 0 to T. இப்போ இந்த லிமிட்டை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். லிமிட்டை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டினா ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் வரும், அப்புறம் லோவர் லிமிட் வரும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. மைனஸ்
ln A minus, already இங்க ஒரு minus இருக்கு, minus ln A naught, that is equal to K. இப்போ இதுக்கு லிமிட் யூஸ் பண்ண போறோம், t minus 0, t minus 0 வந்துரும். இப்போ இந்த இடத்துல minus into minus என்ன ஆயிடும், plus ஆயிடும். So the equation becomes minus ln A minus into minus plus ln A0, that is equal to K into T. இப்போ இந்த இடத்துல லாகரிதமிக்ல பொறுத்த வரைக்கும், நேச்சுரல் லாகரிதமிக்ல பொறுத்த வரைக்கும் ஆர் யூஷுவல் லாகரிதமிக்ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படி கேட்டா, பிளஸ்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும், மைனஸ்ங்கிறது என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ இது கீழே வந்துடும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் ln A0 divided by A, that is equal to KT. ln அப்படிங்கிறது நேச்சுரல் லாகரிதம். இந்த நேச்சுரல் லாகரிதமை யூஷுவல் லாகரிதமிக் கன்வெர்ட் பண்ணும்போது the ln that is equal to 2.303 log அப்படின்னு சொல்லுவோம். அப்போ lnக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், 2.303 log வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So this equation becomes 2.303 log A0 by A, that is equal to K and T. நமக்கு என்ன வேணும், ரேட் கான்ஸ்டன்ட் K வேணும். இந்த T எந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த சைடு கொண்டு வந்துட்டா it becomes the K is equal to 2.303 divided by T log A0 by A வந்துரும். இதுதான் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், இந்த A0 அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன், A அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் T, that mean remaining concentration of reactant after time T, that is என்ன சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். இதுதான் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், give the examples for first order reaction. first order reactionக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. first one, decomposition of dinitrogen pentoxide. N2O5 decompose ஆகி 2NO2 and half O2 molecules ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு எக்ஸாம்பிள். decomposition of sulfuryl chloride, SO2Cl2 decompose ஆகி SO2 and Cl2 ஃபார்ம் பண்ணக்கூடிய reaction, also example for first order reaction. third one, decomposition of peroxide in the aqueous solution. peroxide decompose ஆகி H2O and half O2 molecule ஃபார்ம் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் example for first order reaction. last one, isomerization of cyclopropane to propene. propene வந்து cyclopropane isomerization ஆகுற ரியாக்ஷனும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். these are the examples for first order reactions. இந்த எக்ஸாம்பிள் கேட்கும்போது ஒன்று இந்த சென்டென்ஸ் மட்டும் கூட எழுதலாம், இல்லைன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் கூட எழுதலாம், ஏதாவது ஒன்று எழுதலாம். ரெண்டுமே எழுதினாலும் that is no problem. next one, derive integrated rate law for a zero order reaction. zero order reactionனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a reaction in which the rate is independent of concentration of reactant over wide a range of concentration is called as a zero order reactions. அப்போ ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து அந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்டோடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாம இருந்துச்சா, அதாவது இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா that is called as a zero order reaction அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ஒரு ரியாக்டன் ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன எழுத போறோம், ரேட்லா எழுத போறோம். ரேட்லா ஆல்ரெடி we know the rate of the reaction, that is equal to rate constant and concentration of the reactant. என்ன ரியாக்டன் இங்க எடுத்துக்கிறோம், A எடுத்துக்கிறோம். concentration of reactant A, that means active masses of reactant A rise to a certain exponential power. இந்த இடத்துல இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இந்த கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாது அப்படிங்கிறதுனால இங்க என்ன வந்துடும், ஜீரோ வந்துடும். ஸோ ஆல்ரெடி we know the rate அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறோம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் பெர் யூனிட் டைம். இப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன்
இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதோடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால we are using minus dA by dt. That is equal to k into anything power 0 is equal to 1. So இந்த term வந்து என்ன பண்றோம், இந்த சைடு கொண்டு போயிடுறோம். இந்த கொண்டு போகும்போது it becomes minus dA, that is equal to k into dt. Take integration on both sides with limit a0 to a and time limit 0 to t எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லிமிட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேஷன் பண்ண போறோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட் a0 to a dA, that is equal to k is a constant, வெளில எடுத்துட்டோம். integration of 0 to t dt. already we know dx integration எடுத்தோம்னா என்ன வரும், x வந்துரும். that means x வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இங்க என்ன எடுக்க அப்படி கேட்டா dA இருக்கு. அப்ப dA க்கு எடுக்கும்போது என்ன ஆகும், a வந்துரும். so இப்போ dA க்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, மைனஸ் a with the limit a0 and a, that is equal to என்ன இருக்கு k. இப்போ dt க்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது t with the power 0. இப்போ k into t with the limit 0 to t. இந்த லிமிட்டை இங்க அப்ளை பண்ணும்போது என்ன வந்துரும் அப்படி கேட்டா மைனஸ் a மைனஸ் இந்த மைனஸ் போட்டோம்னா மைனஸ் a0. இப்போ லிமிட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் அப்ளை பண்றோம், அடுத்து இந்த லிமிட் அப்ளை பண்றோம். that is equal to k into இப்போ t க்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டா t minus 0. இப்போ இது மைனஸ் இருக்கு, மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் ஆகும்போது மைனஸ் a plus a0, that is equal to k into t வந்துரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது it becomes a0, இது பிளஸ், இது மைனஸ்ல இருக்கு, மைனஸ் a, that is equal to k into t. நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் தான் வேணும். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வச்சு t இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். it becomes k is equal to a0 minus a by t. இதுதான் integrated rate law for zero order reaction. இது very easiest one. Zero order reaction என்ன சொல்லுது, the reaction in which the rate is independent of concentration of reactant over wide a range of concentration is called as zero order reaction. For example, இப்போ ஏங்கிற ஒரு reactant எடுத்துக்கிறோம், அந்த reactant ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும்போது இதுக்கு ரேட்லாம் எழுதுறோம். ரேட்லாம் என்ன சொல்லுது, ரேட் that is equal to rate constant into concentration of reactant. Concentration of reactant என்ன வருது, a with power 0, because it is a zero order reaction. So already we know the rate that is equal to change in concentration of a per unit time, that is equal to k into anything power 0 is equal to 1 வந்துரும். இந்த term இந்த சைடு கொண்டு வந்துறோம். minus dA, that is equal to k into dt. இப்போ இந்த டேர்முக்கு என்ன பண்றோம் போறோம்னா இன்டகிரேஷன் எடுக்க போறோம் with limit for concentration a0 to a, டைமுக்கு கான்சன்ட்ரேஷன் 0 to t எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது மைனஸ் இன்டகிரேஷன் with limit a0 to a dA, that is equal to இது
இது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது இன்டகிரேஷன் limit 0 to t into dt. Already we know dxக்கு இன்டகிரேஷன் பண்ணா x வரும். அப்ப இந்த இடத்துல dA இருக்கு. dAவுக்கு இன்டகிரேஷன் பண்ணா என்ன வந்துரும்? a வந்துரும். இப்போ minus a with limit a0 to a. That is equal to k into அதே மாதிரி தான் இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது என்ன வந்துரும்? t வந்துரும். t with limit 0 to t. இப்போ இந்த லிமிட்டை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் ஏ மைனஸ் இந்த மைனஸ் ஏ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு கே என்று லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். டி மைனஸ் 0. இப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டி. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் இங்கே வந்துடுது, மைனஸ் இங்கே வச்சுக்கிறோம். a0 minus a that is equal to k into t. So the t இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ k is equal to a0 minus a by t. இதுதான் rate law for zero order reaction. Next one, give the examples for zero order reaction. Zero order reactionக்கு example என்ன அப்படின்னு கேட்குறாங்க. First one, photochemical reaction between the hydrogen and chlorine. ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் இடையில நடக்கக்கூடிய போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டீகம்போசிஷன் ஆஃப் N2O ஆன் ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸ். ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸ் ப்ரெசன்ஸில் N2O வந்து டீகம்போசிஷன் ஆகக்கூடிய ரியாக்ஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். தேர்ட் ஒன், அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் அசிடிக் மீடியம். அசிட்டோனை அசிட்டிக் மீடியத்தில் அயோடினேஷன் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் மட்டும் கூட எழுதலாம், இல்லை ரியாக்ஷன் வேணா கூட எழுதலாம். இப்போ இதுக்கு ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி வந்து ஹைட்ரஜன் அண்டு குளோரின். இப்போ ஹைட்ரஜனும் குளோரினும் ரியாக்ட் ஆகி இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் ஹைட்ரஜன் குளோரைடை ஃபார்ம் பண்ணும். இந்த சென்டென்ஸ் எழுதலாம், இல்லாட்டா இந்த ரியாக்ஷன் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன், டீகம்போசிஷன் ஆஃப் N2O. இப்போ N2O டீகம்போஸ் ஆக போகுது. இந்த N2O டீகம்போஸ் ஆகி that gives N2 and half O2 molecule. இப்போ iodination of acetone in acidic medium. Acetone we know CH3 CO CH3. In the presence of acidic medium, H plus ion, that means hydrochloric acid, sulfuric acid or nitric acid ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிட்டு ஒரு அயோடின் வந்து ஆட் ஆகும். we get I CH2 CO CH3. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு அயோடின் சேர்ந்து ஹைட்ரஜன் அயோடைடா ரீப்ளேஸ் ஆகிடும். These are the examples for zero order reaction. Next one, explain pseudo first order reaction with example. Second order reaction can be altered to a first order reaction by taking one of the reactant in large excess. Such reaction is called pseudo first order reaction. அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஒன் ஆஃப் த ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன்ல லார்ஜ் எக்ஸஸா எடுக்கும் பொழுது the second order altered to first order, that order is known as a pseudo first order reaction. For example, acid hydrolysis of an ester எடுத்துக்கலாம். இப்போ 2 marks 3 marksல கேட்டாங்கன்னா நீங்க இது மட்டும் எழுதுனா போதும். For example, இப்போ என்ன சொல்றாங்க, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா கன்வெர்ட் பண்றாங்க. எப்படி? by taking one of the reactant in large excess. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் pseudo first order reactions அப்படின்னு சொல்லுவோம். For example, A react with B gives product. The rate of the reaction that is equal to K into A with the power 1, B with the power 1 ன்னு வச்சுக்கோ. But now what is order? N is equal to 1 plus 1, that is equal to 2. இது வந்து second order reaction.
நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டினா இந்த B உடைய கான்சன்ட்ரேஷனை A உடைய கான்சன்ட்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10லேருந்து 100 டைம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன எடுத்துக்கிறேன் அப்படி கேட்டினா ஒரு 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். இது 1000 மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சுருக்கிறோம். இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 1 ml வச்சுருக்கிறோம். இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாகவே தண்ணி வச்சுருக்கிறோம். அப்போது இது எக்ஸஸாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். எந்த ஒரு ரியாக்டண்டோடைய கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகுதோ அந்த ரியாக்டன் தான் அந்த ரியாக்ஷனுடைய ரேட் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த லிமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு 1 ml கன்சியூம் ஆயிடுச்சுன்னா இதுலேருந்து எவ்வளோ ml கன்சியூம் ஆகும், 1 ml தான் கன்சியூம் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது என்ன சொல்லுவோம், நமக்கு எக்ஸஸ் சொல்லுவோம். when compared to 1000 the change in concentration is very very small, so that value is negligible, so the rate does not depends on B, only depends on A. so the rate that is equal to K into A with power 1, B with power 0. So here n is equal to 1 plus 0, that is equal to 1. That order is known as a first order. அப்போ இங்க second order can be converted into first order. That order is equal to pseudo first order reaction. Next one, define half-life of a reaction. Show that the first order reaction half-life is independent of initial concentration அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு half-lifeனா என்ன? half-life அப்படிங்கிறது time required for a reactant concentration to reach 1/2 of its initial value. அதாவது ஒரு reactant concentration initial valueலேருந்து பாதியா ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் எடுத்துக்கிறேன். அந்த 10 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வந்து 5 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கு குறைஞ்சு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது. தட் இஸ் கால்ட் அஸ் எ half life of a reaction. இப்போ half life T half that is equal to 0.6932 divided by K அப்படின்னு சொல்லுவோம். இது half life of a reaction அப்படின்னு சொல்லுவோம். இப்போ half life அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், time required for a reactant concentration reach 1/2 of its initial value. ஒரு reactant concentration உடைய values வந்து half-ஆ reach பண்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. that is called as a half life period. இப்போ இதில் for a first order reaction the half life எப்போதுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டண்டா இருக்கும். கான்ஸ்டண்டா இருக்கிறதுனால it does not depend on initial concentration. இப்போ first order reactionக்கு the half life is independent of initial concentration சொல்லியிருக்கிறோம். ஏன்னா for a first order reaction the half life is a constant, it does not depends on initial concentration. எப்படி நம்ம derive பண்ணி பார்க்கிறோம். next அதான் நம்ம show that for a first order reaction half life is independent of initial concentration. இப்போ first order reaction என்ன சொல்லுது, K is equal to 2.303 divided by T log of A0 divided by A அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல T அப்படிங்கிறது என்ன, டைம். டைம் என்ன ஆயிடுச்சு, half life. ஆனால் 50%. 50% T is equal to T half மாறிடும். நெக்ஸ்ட் இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் T. த ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் T அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன்னா இது இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ குறையணும், பாதியாக குறையணும். அப்போ இது என்னவா குறைஞ்சிருக்கும், பாதியாக குறைஞ்சிருக்கும். இப்போ ஏ அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறோம், A0/2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏ வந்து பாதியாக குறைஞ்சது. இப்போ ஏயோடைய கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு A0/2. ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பாதியாக குறைஞ்சிடணும், அதான் ஏ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ K is equal to 2.303 divided by T of log A0 by, இப்போ ஏக்கு பதில் என்ன போடுறோம், A0/2. இப்போ A0க்கு A0க்கு கேன்சல் பண்ணிட்டு இந்த 2 இங்கே வந்துடும். ஸோ the equation becomes
K is equal to 2.303 divided by T half log 2. log 2க்கு வேல்யூ எடுத்தோம்னா 0.3010. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா it becomes 0.6932 divided by T half. Here K is equal to 0.6932 divided by D half. அது D half இங்க கொண்டு வந்துரும், K இந்த பக்கம் கொண்டு வந்துரும். இப்போ D half is equal to 0.6932 divided by K. இப்போ இந்த இடத்துல D halfல பாத்தீங்கன்னா எந்த concentration terms கிடையாது. So the first order reaction க்கு half life is independent of initial concentration. Next one, what is activation energy? Activation energy னா என்ன? இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்டன் மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படி கேட்டினா ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ரியாக்டன் மாலிகூல்ஸ் வந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு மாலிகூலும் இன்னொரு மாலிகூலும் என்ன ஆகும், ஒன்னோட ஒன்னா கொலாய்ட் ஆகும். அந்த ரியாக்டன் ஸ்பீசிஸ் கொலாய்டட் டு ஈச் அதர் டு ஃபார்ம் எ ப்ராடக்ட். அப்போ இந்த கொலாய்ட் ஆகும்பொழுது அதை என்ன பண்ணும் அப்படி கேட்டால் ஒவ்வொரு ரியாக்டன் மாலிகூல்ஸும் ஒரு சட்டன் எனர்ஜியை வந்து ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். அந்த எவ்வளோ எனர்ஜி வந்து தேவைப்படுதோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லுவோம் நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி. ஸோ இன் ஆர்டர் டு ரியாக்டர் த கொலாய்டல் மாலிகூல் மஸ்ட் பொசஸ் எ மினிமம் எனர்ஜி கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ A2 அப்படிங்கிற ஒரு ரியாக்டன் ரியாக்ட் வித் B2 DQ 2AB. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த A2 மாலிகுலும் B2 மாலிகுலும் ஒன்னோட ஒன்னா கொலாய்ட் ஆகி AB அப்படிங்கிற மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபார்ம் பண்ணும்போது இந்த கொலாய்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. இந்த கொலாய்டின் மாலிகுல் மஸ்ட் பொசஸ் எ மினிமம் எனர்ஜி கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ இந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா இந்த எனர்ஜியை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், ப்ராடக்ட் பண்ணணும். இந்த எனர்ஜியை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எ activation energy. Now what is activation energy? In order to react the colloidal molecule must possess a minimum energy is called activation energy. இப்போ activation energy வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா rate of the reaction கம்மியாக இருக்கும், activation energy கம்மியாக இருந்துச்சுன்னா rate of the reaction ஃபாஸ்டராக இருக்கும். இதுதான் activation energy அப்படின்னு சொல்லுவோம். Next one, write Arrhenius equation and explain the terms involved. Arrhenius equation என்ன சொல்லுது, the K that is equal to A into exponential power of minus EA by RT. இதான் Arrhenius equation. அதில் அந்த terms explain பண்ணும். K னா என்ன, K is equal to rate constant. அப்புறம் A னா என்ன, A is equal to frequency factor. next EA னா என்ன, EAங்கிறது activation energy, Rங்கிறது gas constant, Tங்கிறது temperature. இதுதான் Arrhenius equation அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின், நீங்க இப்படியே எழுதினாவே போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், how do nature of the reactant influence the rate of the reactions? ஒரு ரியாக்டனுடைய ரேட் வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். We know that a chemical reactions involve breaking off certain existing bond of the reactant and forming a new bond which leads to the product. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன்ட் இன்னொரு ரியாக்டன்ட்டும் ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பாண்டு பிரேக் ஆகி ப்ராடக்ட்ல நியூ பாண்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த நியூ பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸிஸ்ட் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நெட் எனர்ஜி இன்வால்வ் ஆகுது பாருங்க அந்த ப்ராசஸில். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி கேட்டால் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ஹென்ஸ் த ரேட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ். அப்போ ஒவ்வொரு ரியாக்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A2 ரியாக்ட் வித் B2 கிவ்ஸ் 2AB அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வரும்போது இப்போ இந்த ஏக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்டு பிரேக் ஆகணும். அதே மாதிரி இந்த பிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்டு வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகணும். பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படி கேட்டால் ஏக்கும் பிக்கும் இடையில நியூ பாண்டு ஃபார்ம் பண்ணும்.
அப்போ இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எக்ஸிஸ்டிங் பாண்ட் பிரேக் ஆகி நியூ பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி இன்வால்வ் ஆகுது, அதை எதை பொறுத்து இருக்கும் அப்படி கேட்டா நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் பொறுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். அக்வஸ் லெட் நைட்ரேட்டோட அக்வஸ் பொட்டாசியம் அயோடைட ஆட் பண்றோம். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபர்ஸ்ட் லெட் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். வாட்டரை டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த சொல்யூஷனோட நம்ம என்ன பண்றோம் அப்படி கேட்டினா அக்வஸ் பொட்டாசியம் அயோடைட ஆட் பண்றோம். அதாவது பொட்டாசியம் அயோடைட வாட்டரை டிசால்வ் பண்ணி அதை ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது இங்க என்ன ஆகும் அப்படி கேட்டினா எல்லோ கலர் அப்பியர் ஆகும். இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா அப்பியர் இம்மிடியட்லி. இப்போ அப்பியர் எல்லோ precipitate இம்மிடியட்டா அப்பியர் ஆகும். பிகாஸ் ஆஃப் இது என்ன மீடியத்தில் இருக்கு அப்படி கேட்டினா அக்வஸ் மீடியத்தில் இருக்கு. அப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு அக்வஸ் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இதே ரியாக்டண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டால் சாலிட் ஸ்டேட்டில் எடுத்துக்கிறேன். சாலிட் லெட் நைட்ரேட்டோட பொட்டாசியம் அயோடைடு சாலிட் ஸ்டேட்டில் நான் ஆட் பண்ணேன்னா இங்கேயும் எல்லோ precipitate அப்பியர் ஆகும். எப்படி அப்பியர் ஆகும்? ரொம்ப ஸ்லோவாக அப்பியர் ஆகும். பிகாஸ் ஆஃப் ஹியர் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன் எப்படி இருக்கு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கு. அப்போ hence rates are different for different reactions, that is mainly depends upon the nature of the reactants அப்படின்னு சொல்லி. இப்போ இதுதான் how do nature of the reactant influence the rate of the reaction அப்படின்னு சொல்லுவோம். Next one, how do concentration of the reactant influence the rate of the reactions. கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். Rate of the reaction increases with increase in the concentration of the reactant. Reactant concentration increase ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா rate of the reaction increase ஆகுமா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா the effect of concentration is explained on the basis of the collision theory of the reactant molecules. Actually concentration of the reactant increase ஆனா rate increase ஆகும். ஏன் சொல்றோம் அப்படி கேட்டினா இதை எதை பேஸ் பண்ணி சொல்றோம் கொலிஷன் தியரியை பேஸ் பண்ணி சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம் ஒரு ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணணும்னா அந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்றா என்ன ஆகணும் கொலாய்ட் ஆகணும். கொலாய்ட் ஆகி தான் ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணணும். அப்போ அக்கார்டிங் டு கொலிஷன் தியரி the rate of the reaction depends upon number of collision between the reactant molecules. இப்போ கொலிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். கொலிஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். Higher the concentration, greater is the possibility for the collision and hence the rate என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ரியாக்டன் வெசல் எடுத்துக்கிறேன். நான் ஒரு சின்னதாக ஒரு ரியாக்டன் வெசல் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமை கன்சிடர் பண்ணுறேன். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 6 மெம்பர்ஸ் அங்கங்கே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு செகண்ட்ல எத்தனை கொலிஷன் ஆகுது நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓவராலாக ஒரு 1 மினிட் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா 1 மினிட்ல எனக்கு எத்தனை கொலிஷன் வந்திருக்கு அப்படி கேட்டினா 5 கொலிஷன் வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஏங்கிற ரியாக்டன்ட்டும் பிங்கிற ரியாக்டன்ட்டும் ரியாக்ட் ஆகி ஏபி அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும்னா இந்த ஏங்கிற ரியாக்டன்ட்டும் பிங்கிற ரியாக்டன்ட்டும் என்ன பண்ணணும் அப்படி கேட்டால் ஒன்னோட ஒன்றா கொலாய்ட் ஆகணும். கொலாய்ட் ஆகும்போது தான் அந்த ஏபி அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும். அப்போ இங்கே கொலிஷன் எத்தனை நடந்துச்சு 5 நடந்துச்சு. இப்போ நான் இங்கே எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் 6 எடுத்துக்கிட்டேன். 1 மினிட்ல இங்கே கொலிஷன் எவ்வளோ நடக்குது அப்படி கேட்டினா 5 நடக்குது. இப்போ இதே ரூமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டினா இதே ரூம் எடுத்துக்கிறேன். இதே ரூமில் 20 மெம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அதே ரூமு நான் மெம்பர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 20 மெம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். 20 மெம்பர்ஸ் இதுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் மோதுறது எப்படி இருக்கும் அப்படி கேட்டால் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இவங்க ஃப்ரீயாக மூவ் பண்ணுவாங்க. இங்கே ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. உடனே கொலிஷன் நடக்கும். ஒன்றோட ஒன்றா மோதிக்கிடுவாங்க. அப்போ இங்கே 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொலிஷன் நடந்துச்சு அப்படி கேட்டால் 25 கொலிஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே கொலிஷன் கம்மி, இங்கே கொலிஷன் அதிகம். அப்போ கொலிஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே கொலிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரேட் வந்து என்ன ஆகும் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த பர்சன் அப்படிங்கிறத நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படி கேட்டால் கான்சன்ட்ரேஷன். அப்போ கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் கொலிஷன் வந்து கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் கொலிஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் கொலிஷனும் வந்து அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் கொலிஷன் அதிகமாக இருந்தால் ப்ராடக்ட் ஈஸியாக ஃபார்ம் பண்ணும். இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
higher the concentration, greater the possibility for collision, and hence the rate என்ன ஆகும் increase ஆயிடும். இதுதான் concentration of reactant influence rate of reaction. Next one, how do surface area of the reactant influence rate of reaction? Surface area வந்து அந்த rate of the reaction எப்படி influence பண்ணுது அப்படின்னு பார்க்கிறோம். Surface area அதிகமா இருந்தா number of collision அதிகமா இருக்கும். Number of collision அதிகமா இருந்தா rate of the reaction என்ன ஆகும் usually increase ஆயிடும். For a given mass of the reactant, when a particle size decreases, surface area increases. Particle size decrease ஆக surface area என்ன ஆயிட்டே போகும் increase ஆயிட்டே போகும். surface area increase ஆனா collision அதிகமாகும். collision அதிகமானா rate of the reaction increase ஆயிடும். Increase the surface area of the reactant molecule leads to more collision per liter per second, and hence the rate of the reactions increases. For example, powdered calcium carbonate react much faster with dilute hydrochloric acid than with the same mass calcium carbonate as a marble. அதாவது கால்சியம் கார்பனேட்டை நல்லா பவுடர் பண்ணிட்டு டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணுறேன். அதே கால்சியம் கார்பனேட்டை ஆசிய மார்பிளாக எடுத்துக்கிறேன். அப்படியே கட்டியாகவே எடுத்துக்கிறேன். கட்டியாக எடுத்துக்கிட்டு டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் பவுடர்டு ஃபார்மில் எடுத்துக்கிறேன். இது வந்து அப்படியே மார்பிளாகவே எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பவுடர்டு ஃபார்மில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பிளில் இருக்கக்கூடியதை விட ஃபாஸ்டராக இருக்குமா. இங்கே ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது எப்படி இருக்கும் ஃபாஸ்டர், இங்கே எப்படி இருக்கும் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இங்கே சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும், இங்கே சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரியாக்டன் ஸ்பீசிஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்றா கம்போஸ் ஆகிடும். ஆனால் இங்கே எல்லாமே எப்படி இருக்கும் அப்படி கேட்டால் ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும். ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கிறதுனால கொலிஷன் அதிகமாகும். கொலிஷன் அதிகமாகிறதுனால ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ increase the surface area of the reactant leads to more collision per liter per second. Hence, the rate of the reaction is increases. Next one, explain the effect of catalyst on reaction rate with an example. Rate of the reaction வந்து catalyst வந்து எப்படி affect பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். catalyst அப்படிங்கிறது நமக்கு தெரியும். It's a substance which alter the rate of the reaction without itself undergoing any permanent chemical changes. Any permanent chemical changes இல்லாம ஒரு ரியாக்ஷன்ல என்ன பண்ணும், அந்த ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா, ஆல்டர் பண்ணுச்சுன்னா, நாட் ஓன்லி இன்க்ரீசஸ், இட் மே பி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். அதனால தான் we are using the common word alters. Alter mean either decreases or increases. A catalyst is a substance which alters the rate of reaction without itself undergoing any permanent chemical changes. That is called as என்ன சொல்ல நமக்கு catalyst. அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், they may be participate in the reaction but again regenerated at the end of the reactions. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு I- ஓட ரியாக்ட் ஆச்சு. IO- அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணுச்சு. அது திருப்பி வந்து என்ன கொடுக்கும், I- திருப்பி கொடுத்துருது. அப்போ இந்த கேட்டலிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பட் எகைன் ரீஜெனரேட்டட் அட் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். தட் இஸ் கால்ட் என்ன சொல்லுவோம் நமக்கு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இஸ் லோவர்ட் அண்ட் ஹென்ஸ் கிரேட்டர் நம்பர் ஆஃப் மாலிகுல் கேன் கிராஸ் த எனர்ஜி பேரியர் அண்ட் சேஞ்ச் ஓவர் டு ப்ராடக்ட். அதாவது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவர் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும், ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹையராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து லோவராக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இஸ் லோவர் அண்ட் ஹென்ஸ் கிரேட்டர் நம்பர் ஆஃப் மாலிகுல் கேன் கிராஸ் த எனர்ஜி பேரியர் அண்ட் சேஞ்ச் ஓவர் டு ப்ராடக்ட், thereby increase the rate of the reaction. இப்போ எனர்ஜி பேரியர் எடுத்துக்கிட்டா அப்படி கேட்டினா, இப்போ வித்தவுட் கேட்டலிஸ்டில் இந்த ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ எனர்ஜி பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேரியரில் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும்.
அதே வித் கேட்டலிஸ்ட்ல இந்த எனர்ஜி பேரியர் ரீச் ஆகிறது பற்றி இங்க இருக்கு. ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு இது ஸ்மாலரா இருக்கும். ஸ்மாலர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஃபாஸ்டர் த ரேட். ஹையர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஸ்லோவர் த ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ in the presence of catalyst, energy of activation is lowered, thereby increase the rate of the reaction. Next one, the rate constant for a first order reaction is 1.54 into 10 power minus 3 second inverse. Calculate its half life time. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் டைரக்டா கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? half life period கேட்குறாங்க. We know half life period for first order reaction d half, that is equal to 0.693 divided by k. K ஓட வேல்யூஸ் கொண்டாந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So that is equal to 0.693 divided by k is equal to 1.54 into 10 power minus 3 second inverse. Substitute பண்ணிட்டு சால்வ் பண்ணா we get answer 450 second. இது ரொம்ப ஈஸியானது. ப்ராப்ளம் போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத எழுதுகிறோம். எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ இந்த கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய காம்போனண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கொண்டு வந்துட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஃபைனலி we getting the answer. Thank you students.